ஆராதனை மகிமையின் ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யெஷுவா திருச்சபை அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஆன்லைனில் இணைந்துள்ள உங்களையும் யெஷுவா திருச்சபை உங்களை குடும்பமாய் வாழ்த்தி வரவேற்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக, கர்த்தர் உங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம் மத்தியில் அதிகமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை நாம் தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில தான் நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது ஆட்கொண்டு வழிநடத்துவாராக. நம்மை நாம் தாழ்த்தி வெறுமையாக்குவோம். அவருடைய சமூகத்தில் நாம் நம்மையே ஊற்றுவோம். நம்முடைய சஞ்சலங்களை, நம்முடைய இருதயங்களை அவர் சமூகத்தில் ஊற்றுவோம். பிரியமானவர்களை, ஊற்றுவோம். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தாழ்த்தி, அப்பா, நம்முடைய ஆத்மாவை தகன பலியாக ஒப்பு கொடுப்போம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சந்தோஷமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நேரம். ஞாயிற்றுக்கிழமையில இப்போ தான் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே கடைசி வாரம் வந்துருச்சு பாருங்க. ஜனவரி மாதம் முடிய போகுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க இந்த நாட்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்ம நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே போல தான் இயேசுவின் வருகையும் இருக்கும். சடுதியில் அவர் நம்ம எதிர்பார்க்காத வேளையில் அவர் வந்து விடுவார். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உடையவர்களாய் விழிப்புடன் அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளிலும் ரொம்ப கவனமாக நாம் அவருக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆராதனை. மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை துதித்து மகிழ்ந்து பாடுங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து மனம் விட்டு நீங்கள் ஆராதிங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். சரியா? ஆமாம். ஆன்லைனில் இணைந்துள்ள நீங்களும் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமாக கைகளை தட்டி. நம்ம எப்படி பாடுறோங்கிறது முக்கியம் இல்லை. ரொம்ப ஸ்வீட்டாக ராகத்தோடு இல்லை, கைதட்டி சந்தோஷத்தோடு இருதயம் களிகூற வேண்டும். பிரியமானவர்களே, இருதயம் களிகூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடாய் என்பது அவருடைய நாமம். எல் ரோயி, என்னை காண்கிற தேவனே, இது ஒரு நாமம். ஏகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், இது ஒரு நாமம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். புரியுதா? அவருடைய நாமங்கள் 1000க்கு மேலே உண்டு. அவைகள் நம் இருதயத்தில் ரீங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் ரீங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆட்டோமேட்டிக். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க இல்லையா? அனிச்சை செயல் படிச்சிருக்கோம்ல? ஆமாம், இன்வாலன்ட்ரி மோஷன். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மியூசிக் கிடையாது. இப்போ உங்கள் கைதட்டு தான் உற்சாகத்தை கொடுக்கும். பாடுற எனக்கும் உங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். மியூசிக்கு ரெஸ்யூம் வர வரைக்கும் நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், வேற ஒன்றும் வேண்டாம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. அந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல். சரியா?
என்னோட சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் பாடணும். பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து. உற்சாகமா சந்தோஷமா பிரதர், உற்சாகமா சந்தோஷமா சரிங்க. ஹல்லேலூயா. பாலசுப்ரமணியம் பிரதர் உங்களை தான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் இந்த பூமியில, உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் சுவாமி. உங்க நாமம் அப்பா எங்க இந்திய தேசம் எங்கும் மகிமைப்பட வேண்டும் சுவாமி. உங்க நாமம் உயர்த்தப்பட வேண்டும். உங்க நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. உங்க நாமம் பரிசுத்தமானது, உங்க நாமம் பயங்கரமானது. அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது, அற்புதங்களை செய்யும் இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும், சாபங்களை நீக்கி போடும், சமாதானத்தை கொண்டு வரும். அதான் அவருடைய நாமம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானம், சமாதானம் உங்களுக்கு, சமாதானம் உங்களுக்கு, சந்தோஷம் உங்களுக்கு. எங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. பற்றி கொள்ளுங்கள் அவருடைய நாமத்தை. சாமுவேலை போல அவருடைய நாமத்தை எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள், வெற்றிகளையும் கண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் சாபங்கள் உடைபட்டு போகும், பிசாசுகள் அலறி அடித்து போகும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு
அவ்வளோ வல்லமை உண்டு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இன்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க. அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய நாமம் பயங்கரமானது, அவருடைய நாமம் உன்னதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்லுகிறது அவருடைய நாமம் பலத்த துருகம், துருகம், மறைவிடம். அவருடைய நாமத்தில் நமக்கு அடைக்கலம் உண்டு. என்ன நடந்தாலும் அவருடைய நாமத்துக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மறைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். அதுவும் தெரிந்த பாடல் தான். நீங்கள் பாடணுங்கிறதுக்காக தான் தெரிந்த பாடல்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே என்கிற பாடல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நம்முடைய நேசத்தை ஊற்றுவோம், நம்முடைய அன்பை ஊற்றுவோம் நம் தகப்பனுக்கு. ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற தேவன், பாசத்தோடு உங்களை அணைத்துக் கொள்கிற தேவன், உடைந்த உங்க உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற நம் தகப்பன் நமக்கு உண்டு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவர் உன்னத தேவன், அவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவன். ஹல்லேலூயா. அவரை அன்றி வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. உன்னதமானவர், உன்னதமானவர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். அவருடைய அன்புதான் பேரின்ப கடல். அதுல மூழ்கி மூழ்கி நாம் மகிழ்ந்து அவரை துதிக்க வேண்டும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். நான் துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. வாஞ்ச நம்ம இருதயத்துல வேண்டும். பிரியமானவர்களே, அவரை நேசிக்கும் இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலையிலே அவரை நாம் தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அப்பா பிதாவே, என் தகப்பனே என்று சொல்லி அவரை கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, உங்க இருதயத்திலிருந்து அந்த வாஞ்ச, அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ டாடி என்று
அதிகாலையிலேயே அவர் சமூகத்தில் நாம் அவரோடு மகிழ்ந்து களிகூற வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சந்தோஷமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையிலே 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 ஹல்லேலூயா, அவருடைய நிழல், அவருடைய சமூகம், அந்த நிழலிலே நாம் எப்பொழுதும் தங்கி இருக்க நாம் ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம் அவர் சமூகத்துல உண்டு. அவர் சமூகத்துல நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அவர் சமூகத்துல நமக்கு அடைக்கலம் உண்டு. அவர் சமூகத்துல நமக்கு நிம்மதி உண்டு. அவர் சமூகத்துல நமக்கு ஆனந்த பரவசம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நினைக்கும் போதே சந்தோஷம், அவரை நினைக்கும் போதே சந்தோஷம். அவருடைய நிழலிலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நிழலிலே நாம் வந்திருக்கிறோம். ஆனந்த பரவசம் நம் உள்ளங்களை நிரப்பட்டும், நம் உள்ளங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு அவரை துதிப்போம். நம்முடைய இருதயங்கள் அவரை துதிக்கட்டும் துதிக்கட்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஒருவரும் அமர்ந்திருக்க வேண்டாம். ஆன்லைன்ல இணைந்துள்ள அன்புள்ள தேவ ஜனமே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கவலைப்படாதே. உன் சாபங்கள் உடைக்கப்படுகிற நாள். உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார். பேரின்ப கடலிலே மூழ்கி மூழ்கி நீ மகிழ்ந்து களிகூறு. பேரின்ப கடல். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் தான் பேரின்ப கடல். மூழ்கி மூழ்கி நாம் மகிழ்ந்து அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வம், நம்மை நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர். எத்தனை வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று கூட அது வீண் போகாது. பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், திட்டமிடலாயிருங்கள், உற்சாகத்தோடு காணப்படுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் தூக்கி எறிங்க. நம்ம சமூகத்துக்கு வந்துட்டோம். நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம மகிழ்ச்சியா கைகளை தட்டி. ஒருத்தர் கூட டல்லா இருக்க வேண்டாம். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கும் பிரியமான தேவ ஜனமே, சந்தோஷமாக களிகூர்ந்து கைதட்டி பாட்டு பாடி அவரை ஆர்ப்பரி ஆர்ப்பரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவருடைய பரிசுத்த பாதம் நாம் பணிவோம். அவருடைய பாதப்படியிலே நாம் பணிவது நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம். அவரை ஆராதிக்கிற நாம் அவருடைய பாதத்தில் நாம் பணிந்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படி பணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கீழ்ப்படுத்தலை அது காட்டுகிறது. நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அது காட்டுகிறது. நம்முடைய பக்தி வைராக்கியத்தை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு நிறைந்த இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவர் பாதம் பணிய வேண்டும். பணிந்து குனிந்து சில
சில பேர் சாஷ்டாங்கமாய் அவர் சமூகத்தில் விழுந்து கூட துதிப்பார்கள். பிரியமானவர்களே, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை துதிப்பார்கள். நம்ம அட்லீஸ்ட் அவர் சமூகத்தில் நம்ம இருதயங்களை ஊற்றுவோம், பணிந்து கொள்வோம், தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு அழகான ஒரு பாடல், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்கிற பாடலை நாம் பாடி அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், அப்பா அப்பா அப்பா, உங்க நிழல்ல வந்திருக்கோம் சுவாமி. அப்பா, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த உலகத்துல யாரெல்லாமோ புகழ்ந்து பாடுறாங்க பிரியமானவர்களே. தகுதி இல்லாத எத்தனையோ பேரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்க நீடுபடி வாழ்க என்று எத்தனையோ பேரை வாழ்த்தி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனால் புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரியவர் நம்முடைய தகப்பன் இயேசு மாத்திரமே. அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. தெய்வம் எப்படி கூப்பிடணும் அவரை? என் இதய தெய்வம். யாரெல்லாமோ சொல்றாங்க இதய தெய்வம். நம்ம அப்பா இயேசு நமக்கு இதய தெய்வம். அவர்தான் இதய தெய்வம். அப்படி சொல்லி கூப்பிடுவோமா? என் இதய தெய்வமே என்று சொல்லி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே, என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். என் இதய தெய்வமே சொல்லி கூப்பிடுங்க. என் இதய தெய்வமே, என் இதய தெய்வமே, உங்க நேச முகத்தை எப்ப நான் பார்ப்பேன்? உங்க நேச முகத்தை நான் எப்ப நான் பார்ப்பேன் சுவாமி? ஹல்லேலூயா. உங்க முகத்தை எனக்கு காமிங்கப்பா. அப்பா, அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் அந்த சரணத்தை நாம் ஒன்று சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா
நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அந்த ஒரு சரணத்தை மட்டும் மீண்டுமாய் ஆவியானவர் எனக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நான் கேட்கிறேன், தயவு செய்து அவரை கூப்பிடுவோம். என் இதய தெய்வமே நீர், என் இதய தெய்வமே நீர், நான் நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே, அவரை மாத்திரம்தான் நம்ம நேசிக்கணும். உலகத்தையோ உற்றாரையோ சுற்றத்தாரையோ பணத்தையோ இந்த உலகத்தையோ அல்ல, அவரை மாத்திரம் நேசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 100% உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம பார்த்து அறக்குறையா இல்லை, நீங்களும் வேணும், கொஞ்சம் அந்த உலகமும் வேணும். அப்படி அல்ல பிரியமானவர்களே, முற்றிலுமாய் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவரை நேசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் இதய தெய்வமே நீர், என் இதய தெய்வமே நீர், எனது இறைவார் உயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவார் உயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அன்பு நம்ம இருதயத்துல பொங்கி பொங்கி வர வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் ருசிக்க வேண்டும். அந்த அன்பை ருசிக்கும் பொழுது நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம், எந்த தவறும் செய்ய மாட்டோம். நம்ம வாழ்க்கை மிகவும் தெளிவாக இருக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எப்பொழுது தேவ அன்பு நம் இருதயத்தை நிரப்பும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பு நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும். அந்த இருதயத்தில் வேறொன்றும் காணப்படக்கூடாது. அவருக்கு மாத்திரம்தான் முதலிடம், கர்த்தருக்கு மாத்திரம்தான் முதலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஒரு சரணத்தை பாடி நாம் கர்த்தரை ஒன்று சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். தயவு செய்து எல்லோரும் எழுந்திருந்து ஆராதிக்கும்படி கேட்கிறேன். முடியாதவங்க உட்கார்ந்துருக்கலாம், தயவு செய்து. முடியலன்னா ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட அந்த வார்த்தைகளை கவனித்து நீங்களும் பாடி, அட்லீஸ்ட் ரிப்பீட் பண்ணும்போது அது பாடி அவரை துதிக்க வேண்டும். யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்க. முன்னாடி என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க. என் குரலை மட்டும் கேளுங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. கண்கள் மூடி இருக்கட்டும். நம்ம எதையும் பார்க்க வேண்டாம், என்னையும் பார்க்க வேண்டாம், வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்துக்குள், அதான் நான் சொன்னேன், அவருடைய நிழல், அவருடைய நிழலுக்குள் நாம் வந்து விட்டோம். இனி கவலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரே உம் திரு
பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்தி படைத்தவரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா 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 நம்முடைய இருதயங்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். வேறு எந்த சிந்தனையும் நமக்குள்ள வர வேண்டாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அன்பு தகப்பனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை கண்ணோக்கி பாரும். இரக்கம், உங்கள் இரக்கம் வேண்டும் தகப்பனே.
உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க அன்பு, உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும். நிரப்பும் நிரப்பும் சுவாமி. உம்முடைய நன்மைகளினால் எங்களை நிரப்பும். உம்முடைய நன்மைகளினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. உங்க மகிமையை நாங்கள் உணர வேண்டும் அப்பா. உங்க மகிமையினால் எங்களை நீர் ஆட்கொள்வீராக. இந்த நேரத்தில் உங்க மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்க மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உங்க மகிமையின் மேல் மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. அப்பா க்ளோரி, அப்பா க்ளோரி, அப்பா fill us with your grace Lord. உமது கிருபையினால் நிரப்பும். உமது கிருபையினால் நிரப்பும் அப்பா. புது எண்ணெயால், புது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். பலப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீனங்களை மாற்றும். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சுகவீனங்களும், சோர்வுகளும், அசதிகளும் மாறட்டும் அப்பா. No more sickness, no more diseases, no more infirmities. Hallelujah. இனி பிசாசின் ஆதிக்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் ஆதிக்கம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அடைக்கலத்துக்குள் நாம் வந்துவிட்டோம் பிரியமானவர்களே. அவருடைய அடைக்கலத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். அவருக்குள் புகலிடமாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய மறைவிடம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மறைவிடத்தில் நம்மை அவர் வைத்துக் கொண்டார். அவருடைய மறைவிடத்திலே நம்ம வைத்துக் கொண்டார். ஆங்கிலத்தில் கெனோப்பி என்று சொல்வார்கள். கெனோப்பி என்று சொல்வார்கள். அந்த அடைக்கலத்துக்குள், அந்த மறைவிடத்துக்குள், அந்த புகலிடத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க இருதயம் அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா ரீகமான சங்கலபா ரீபா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. எங்கள் சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பலப்படுத்தும். சத்துவம், சத்துவம், திடன், திடன், தைரியம், உற்சாகம் உண்டாயிருக்கட்டும், உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்தும், பலப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்க வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. அப்பா உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தாகத்தோடு வந்திருக்கும் உன் பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. அவரை நிரப்பி அனுப்பும். உமது வல்லமையினால், உமது கிருபையினால், உமது அபிஷேகத்தினால், உமது நன்மைகளினால் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். நிரம்பி வழியும்படி ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதியும். நிரம்பி நிரம்பி வழியும்படி ஆசீர்வதியும். அளவில்லாத நன்மைகளினால் இவர்களை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை பற்றி கொண்டு நாங்கள் வாழட்டும். உங்க நாமத்தை பற்றி கொண்டு நாங்கள் வாழட்டும். துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படியே நீங்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, ரைட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் நானும் என் குடும்பத்தாரும் நாங்கள் எங்கே இருந்தாலும், ஜானட் சிஸ்டர் கோயம்புத்தூரில் 26ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருந்தது. அது முடிச்சுட்டு அப்படியே அவங்களுடைய அவங்க ஒர்க்கு கொஞ்சம் கண்டினியூ ஆனதுனால அவங்க புறப்பட்டு வர முடியல. ஆமாம். ஸோ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிந்தது. நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அதான் சந்தோஷம் நமக்கு. அவர் நம்ம கூட இருந்தால் ஒரு குறையுமே இல்லை. அவர் நம்ம கூட இருந்தால் ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆன்லைனில் இணைந்துள்ள அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். We believe you are all very happy in participating in the worship, Sunday worship service. இந்த
ஞாயிறு ஜனவரியில் கடைசி ஞாயிறு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அதுக்குள்ளே 4 வாரம் இந்த மாதம் முடிஞ்சது. 12 மாதம்தான். அதுக்குள்ளே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஜனவரி முடிஞ்சு நம்ம பிப்ரவரிக்குள்ளே போகிறோம். கர்த்தர் நல்லவர். டேஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ரொம்ப அலர்ட்டாக கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? ஆமாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸ். சரியா? பிப்ரவரி மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. அதனால் ஆயத்தத்தோடு வாங்க. சரியா? நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற ஒரு காரியம் அந்த கம்யூனியன் சர்வீஸ். ரொம்ப இட்ஸ் ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். அப்படியே சரத்தை புசித்து அப்படியே ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரோடு உள்ள ஐக்கியம் இன்னுமாய் பலப்படுகிறது. அவருக்குள்ள இந்த ஐக்கியம் பலப்படுது. சரியா? புதுப்பிக்கப்படுது. அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம் அந்த கம்யூனியன் சர்வீஸ். ஸோ எல்லோரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணபடி வீட்டு ஜப கூட்டம். ஒவ்வொரு மாதமும் ஒரு டைமாவது யார் வீட்லையாவது வச்சு நம்ம ஜபம் நடத்துவோம்னு பேசியிருக்கோம் நம்ம. சரியா? அது நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஆனந்தராஜ் மகாலட்சுமி அவங்க குடும்பத்தார் ஜனவரி மாதம் எங்கள் வீட்டில் வச்சு அந்த கூட்டம் வைக்கலான்னு சொன்னாங்க. அப்போ நம்ம டேட்டை பற்றி பேசும்போது இன்றைக்கி டேட் பொருத்தமாக இருந்துச்சு. இந்த 28 அவங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ஓகே தான் சொன்னாங்க. இன்றைக்கி 4 மணிக்கு அந்த கூட்டம் ஜப கூட்டம் அங்கே நடைபெறும், 4 to 6. அதனால் எல்லோரும் முடிந்த அளவு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சரிதானா? மகாலட்சுமி. ஆமாம் ஆமாம். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, சன்னும் திடீர்னு வேலை கிடச்சி அங்கே போயிட்டான், சென்னைக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் என்ன செய்ய 2 பேரும் சென்னை போயிட்டாங்களேன்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் இருக்கீங்கள நடத்துவோன்னு சொல்லிட்டேன் நான். ஃபோன் போடல. என்ன எதுவும் தகவல் உண்டா? அவங்க 2 பேர் மகாலட்சுமிம்மா எனக்கு ஒன்றும் சொல்லியே. அப்படியா? நம்ம பார்த்து தான் மிஸ்டு கால் இருந்தாலும் பார்த்துருவேனே நான். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, சரி. நீ உன் வீடு இடம் தான், மற்றபடி எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம. ஆமாம். சரி, அப்போ இந்த டீட்டெயில்ஸ் இடம் வீடு வீடு ராஜீவ் நகர் 6th Street. சரியா? ராஜீவ் நகர் 6வது தெரு. மாவு மில் அருகில். சரியா? லட்சுமி ஃப்ளோர் மில்ஸ்னு மாவு கடை, லட்சுமி மாவு கடைன்னு இருக்கும். அது பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபோன் போட்டோ எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. நான் உங்கள் ஃபோன் நம்பர் வேணால் அனுப்பி வைக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கேன். சரியா? சரி. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஈராட்சி எப்படின்னு பார்த்துக்கோங்க. யோசிக்காதீங்க, திரும்பி போகணுமேலாம் யோசிக்காதீங்க, அதுக்கெல்லாம் எங்கள் பொறுப்பு, கவலைப்படாதீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்தால் திரும்பி பஸ் இல்லை, அந்த பிரச்சனை வரும்.
அப்போ 4 மணிக்கு ஜான் பீட்ரு வீட்டில், ஜான் பீட்ரு வீட்டில், ராஜீவ் நகர் 6th ஸ்ட்ரீட்டு, லட்சுமி மாவு கடை பக்கத்தில். அங்கே வந்துட்டாலே போதும், நாங்கள் யாராவது ஒரு ஆள் உங்களை பார்த்துருவோம் நாங்கள். சரியா சிஸ்டர்? வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வர பாருங்கள். இன்றைக்கி சர்வீஸ்க்கு வராதவங்க கூட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறேன் நான். வேறு விவரங்கள் வேணும்னா நம்ம சர்வீஸ் ஆராதனை முடிஞ்சவொடனே நம்ம பேசிவிடுவோம் நம்ம. சரியா? எப்படி என்ன எஸ்ட்டையும் கேட்டுக்கோங்க, விவரங்கள் கேட்டுக்கோங்க. ப்ரோக்ராம் எல்லாமே அங்கே வச்சு ஃபஸ்ட் டைமாக இருக்குல்ல, நம்ம ப்ரோக்ராம் அங்கே வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? அங்கே வச்சு ப்ரோக்ராம் சொல்கிறேன். ஆனால் முதல்ல டிசைட் பண்ணிடுவேன் நான் நம்ம எப்படி அந்த கூட்டம் நடக்குங்கிறத. சரியாம்மா? அந்த மாதிரி. சரி. வேறு யாருக்கும் இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி யாருக்காவது இருந்தால் சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாள் எதுவும் இருந்தால் நம்ம அவங்கள வாழ்த்துவதற்கும். அப்படியா? அப்போது டேட் மட்டும் வேண்டாம், கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிடுவோம் நம்ம. சரியா? ஆனால் ஜனவரிலே வந்துடணும்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஜனவரிலே வந்துடணும்னு பார்த்தேன். அவங்க வந்தோடனே டிசைட் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ண. சரி. செகண்ட் சேஞ்சு. முதல்ல ஒரு மாற்றம், இப்பொழுது ஒரு மாற்றம். ஆமாம், இந்த உலகத்தில் மாற்றங்களுக்கு குறைவே இல்லை. கர்த்தர் மட்டும்தான் மாறாதவர். மற்ற எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம். சரி, அப்போ இப்போதைக்கு கொஞ்சம் கீப் இட் பெண்டிங். நிற்குது, பெண்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சகோதரி ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் கூட்டம் அவங்களும் வரணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கூட்டம் கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. வெரி குட். அப்போ என்ன தெரியுது, ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நமக்காக ஜாப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். சரி, வெரி குட், வெரி குட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆன்லைனில் இணைந்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் மங்களம் சிஸ்டர், ஜெசிந்தா சிஸ்டர், ஜேனட் சாந்தி சிஸ்டர், இன்னும் அவர்களோடு ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அதிக ஆத்துமாக்கள் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெப கூட்டத்தில் அது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இன்னும் அதிக ஆத்துமாக்கள், சரியா, புதிய ஆத்துமாக்கள், ஆப்சண்ட் ஆகாமல் வர்ற ஆத்துமாக்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் சபைக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்கள எப்படி உற்சாகப்படுத்தி கொண்டு வரதுன்னு தெரில, பார்க்கணும். ஆமாம் ஆமாம், ஆப்சன்டீஸ் இதெல்லாம். சரி, அப்புறம் இப்போ ஆராதனை குறிச்சும் டைமிங் சேஞ்ச் பண்ணுவோம், இல்லை கேட்டு சேஞ்ச் பண்ணுவோமா? 8:30 மட்டும் வச்சுருவோம். அடுத்து 8:30 வைப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வீக்கில் சர்வீஸ் 8:30 வைக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் வர்றதுக்கு. சரியா? அதில் கொஞ்சம் 8:30க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்க. சரியா தம்பி ஜான்சன் தம்பி? இல்லை, அது 9 தான் பெட்டரா? சும்மா ஓப்பனாக சொல்லுங்கள். அவங்க ஈராச்சிலேருந்து 8க்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க 8க்குள்ளே வந்துடுறாங்க, 7:45 வந்துடுறாங்க அவங்க. ஆமாம், அவங்களுக்கு அந்த ஒரு பஸ் தான் இருக்குது, 7:45 வந்துடுறாங்க. அதான் 8:30 எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்குமேன்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஈஸி. எயிட் தான் கன்வீனியன்ட்டா? 8 தான். இல்லை, சும்மா ஓப்பன், லெட் அஸ் பி ஓப்பன். ராதாவும் அப்படி தான் கேட்டால் இன்னும் வரல. அப்படின்னாலும் இன்னும் வரல. எப்படி? இல்லை அப்படியே போட்டுமா? இன்னும் ஒரு வாரம் போட்டுவோம். எப்படி?
ஆனால் 1 வாரம் 2 வாரம் போட்டுமே. சரியா சார்? இன்னும் 1 வாரம் போட்டுமே. இன்னும் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங், வெயிட்டிங்லேயே போகுது. சரி ஓகே. லெட் அஸ் டிசைட் லிட்டில் லேட்டர். சரியா? இப்போ வழக்கம் போல் கம்யூனிட்டி சர்வீஸ் எத்தனை மணிக்கு? 8 எப்பவும் போல தான், மாற்றம் இல்லை. சரியா? எப்பவும் போல் 8 மணிக்கு கம்யூனிட்டி சர்வீஸ். இப்போதைக்கு மாற்றம் இல்லை. பார்ப்போம், இன்னும் பிப்ரவரி வரட்டும், பார்ப்போம் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும்னு பார்ப்போம். எல்லாத்தையும் இன்னும் நம்ம கலந்துக்கலாம் நம்ம. சரியா? ஆமாம். இப்போ மறுபடியும் 8:30 கிடையாது, 8 தான் ஃபைனலாக. 8 o'clock கம்யூனிட்டி சர்வீஸு. பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் நடைபெறும். எல்லாம் ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் வாசிக்கிற நேரம், வேத பகுதியை வாசிக்கிற நேரம். அன்பு சகோதரி ஜெயபாரதி சகோதரி அவர்கள் நம்ம மத்தியில் வந்து சங்கீதம் 24 எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிப்பாங்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் 24வது சங்கீதம். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து ஆயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சிஸ்டர். கொஞ்சம் ஹாட் வாட்டர். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you. Hallelujah. ஓகே, நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சரியா? ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களாகவே
கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டே இருந்தார். நம்மில்னா நம்ம சபையை சொல்கிறேன். நாம் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரண்ட்ஸ், விமலா சிஸ்டர், அவங்க முத்துராஜி பிரதர் பேரண்ட்ஸு, ஐசக் தம்பி வர்றாரு, அவங்க பையன் இன்றைக்கி வர முடியல, சென்னைக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் அவங்க பிள்ளைகள். இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த குடும்பத்தார் அநேகரிடத்தில் பலவீனங்கள் காணப்படுவதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. கடந்த நாட்களிலே உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஆன்ல தான் இருக்கு, செக் பண்ணு, வால்யூம் இருக்கே, செக் பண்ணிக்கோ. அநேக நாம் பலவீனங்களின் மத்தியில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம், சுகவீனங்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சரியா? நம்முடைய பிள்ளைகளோ யாரோ பலவீனங்கள் தெரியும், வீக்னஸஸ், சுகவீனங்கள்னா சிக்னஸஸ். சரியா? ஆமாம். பட் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நம்ம அதேரியப்பட வேண்டாம், அதேரியப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு. அவைகளின் மத்தியிலும் நம்ம கர்த்தர் காத்து பராமரித்து வழி நடத்துகிறார். ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், அவர் ஆம்னிசியன்ட் காட். கடந்த காலமும் தெரியும், இந்த நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். அவருக்கு எல்லாவற்றையும் அறிந்தவர். சரியா? என்னுடைய கவலைகளை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. நம்மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். நம்மளை மாதிரி தான் தாவீது ராஜா பலவித கஷ்டங்களோடும் பலவீனங்களோடும் இருந்த நாட்கள் உண்டு. எதிரிகள் துரத்தி கொண்டிருந்த பொழுது அவர் பயந்து உயிரை காப்பாற்றும்படியாக ஓடினார். அந்த ஒரு ராஜாவாக இருந்தவருக்கே அந்த கதி. தன் உயிரை காத்துக்கொள்ளும்படியாக ஓடினார். அந்த நேரத்தில் சில பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் அவரை ஆட்கொண்டது. அங்கே இரவிலே ஏதாவது கெபியில் போய் தங்குவார், ஏதாவது முட்செடிகள் புதர்கள் மத்தியில் போய் தங்குவார். தங்கிறதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்கி கூட வந்தவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சில இடங்களில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சி அவங்க எதிரிகளுக்கு பயந்து ஓடுவாங்க. அந்த நேரத்தில் சில பலவீனங்கள் தாவீதுக்கு உண்டு. மெயினாக பயம், உயிருக்கு பயம். என்ன ஆகுமோ, என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம், பயம்தான். தப்பித்துக்குள்ள வழி இருக்குமான்னு சொல்லி ஒரே ஆங்ஸைட்டி அவருக்குள்ள, டென்ஷன். எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம், எங்கே ஓடலாம், எங்கே தப்பி போய் பிழைக்கலாம், யார்கிட்ட போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம், இப்படி பலவிதமாக அவர் திங்க் பண்ணுற நாட்களில் அவர் மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பலவீனங்களோடும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நாளிலே அவர் கர்த்தரை நோக்கி அவர் சொன்ன வசனங்கள் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் சொல்றார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை என்னையும் பலப்படுத்தினது. கடந்த வாரங்களிலே நான் சற்று சோர்வாக இருக்கும் பொழுது, பலவீனப்பட்டிருக்கும் போதெல்லாம் இந்த வசனம் ரிப்பீட்டடாக மாறி மாறி என் வாழ்க்கையில் என்னை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். பலன் கொடுப்பாருங்கிறது கிடையாது, அவர் தான் பலன், அவர் தான் பலன், அவர் தான் கேடகம். புரியுதா? அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிலாம் இல்லை, அவர் தான் பலன், அவரே பலன், அவரே கேடகம். அதை தான் இங்கே சொல்கிறார். இவர் சொல்கிறாரு தாவீது, கர்த்தர் என் பலனும்
என் கேடகமுமாய் இருக்கிறார். அவருக்கு பலனாய், அவருக்கு கேடகமாய் இருந்த அதே கர்த்தர் இன்று நமக்கும் பலனாய் கேடகமுமாய் இருக்கிறார். அதைத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு, அதான் கேடகம், ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் இன்றைய வார்த்தை. கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரின் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருங்க, சரியா? ஆமாம், நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம், தளர்ந்து போகும்போதெல்லாம், டிஸப்பாயிண்டடாக இருக்கும் போதெல்லாம், தோல்வி வந்து விட்டதா தளர்ந்து போகாதிருங்கள். நம்ம நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலையா, கவலைப்படாதீங்க. எல்லாம் ஏறுக்கு மாறாக இருக்குதா, கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தளர்ந்து போகாதபடி கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நமக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும், தைரியத்தையும் கொடுக்கும். இந்த வசனம் உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும், தைரியத்தையும் கொடுக்கும். இந்த வாக்கு தத்துவத்தில் 2 காரியங்கள். அவரை நம்புகிற நமக்கு அவர் பலனாய் இருக்கிறார். அவரை நம்புகிற நமக்கு அவர் பலனாய் இருக்கிறார். அவரை நம்புகிற நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நம்மை நம்புகிற, அவரை நம்புகிற நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த 2 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அவரை நம்புகிற நமக்கு அவர் பலனாக இருக்கிறார். அவரை நம்புகிற நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். சரியா? ஆமாம். நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம், நல்ல பலனோடு தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு எனக்கு பார்க்கும்போது தெரியுது. சரியா? பலனோட ஒரு திடனாக தான் இருக்கிறோம் நம்ம. ஆனாலும் பலனை இழந்து போகக்கூடிய நேரங்கள் வரலாம். ஒன்று, வயசாக வயசாக நமக்குள்ளே உள்ள பலன் கொஞ்சம் குறையும், அது நேச்சுரல். 2வது, ஏதாவது வியாதிகள் வந்தால் நம்ம என்ன ஆகிடும், ரொம்ப ஆள் தோற்றமே மாறிடுது. இல்லை ரொம்ப சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம தோற்றம் அளிப்போம். இல்லை ப்ரெஷர் இருக்கா, எல்லாத்துக்கும் கேட்குற எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 100% ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாம். இந்த மாதிரி வியாதிகள் நம்மளை பலவீனப்படுத்துகிறது. சரியா? சில பேருக்கு தோல்விகள், சில காரியத்தை எடுத்து செய்வாங்க, ஒரு தோல்வி, அடுத்தது அதை சரி பண்ணி மறுபடியும் முயற்சி பண்ணி செய்வாங்க, மறுபடியும் ஒரு தோல்வி. இப்படி அடுத்தடுத்து தோல்வி வரும்பொழுது அவங்க பலனை இழந்து போகிறார்கள். என்ன செய்யறது? நஷ்டம், தொழிலில் ஒரு நஷ்டம். இல்லை நமக்கு ரொம்ப விரும்பின யாரையாவது நம்ம உறவினர்களை நாம் இழந்து விடுகிறோம் சில நேரங்களில். அந்த நேரம் நம்ம பலவீனப்படுகிறோம், நம்ம ரொம்ப வீக் ஆகிடும். இப்படி பல காரணங்கள். எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன செய்ய போகிறோமோ. ஆமாம், என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பயம். என்னுடைய கடைசி நாட்களில் 60-70க்கு மேலே, இப்போ என் வயசுலலாம் எடுத்துக்கோங்க, எனக்குன்னு ஒரு ஆதாரம் இல்லையே, நான் வாழ்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எனக்குன்னு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலை, ஒரு பயம். இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மை இந்த உலகத்தில் பலவீனப்படுத்துகிறது. நம்ம ரொம்ப வீக் ஆயிடுறோம். இதுலேயே பாதி வீக் ஆயிடுறோம். வீக்னஸ்னா, பலவீனப்படுறதுனா சரீரத்தில் மட்டும் கிடையாது, நம்முடைய ஆத்மாவிலையும் நம்ம தைரியத்தை இழந்துடுறோம், ஆவியிலையும் நம்ம சில நேரம் சோர்வடைந்துடுறோம். அதனால் சரீரத்தில் மாத்திரம் வர்றதான் பலவீனம்னு நினைக்காதீங்க. சரியா? சரீரத்தில் வர்றது மாத்திரம்தான் பலவீனம் கிடையாது. மைண்ட்லேயும் நமக்கு பலவீனங்கள், சோர்வுகள் வரும், ஆத்மா திடனற்று போகும். இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம நல்லா இருக்கும்போது என்ன நினைப்போம் தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட நல்ல அறிவு இருக்குது, என்கிட்ட நிறையா பீப்புள் என் கையில் வச்சுருக்கேன், நிறையா பேரை வச்சுருக்கேன், நான் எதையாவது செஞ்சு நான் சாதிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், விடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆமாம். ப்ரைமில் இருக்கும்போது, ரொம்ப டாப்பில் இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. நல்லா கையில் பணம் இருக்கும்,
ஆளும் பேருமா இருப்பாங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும், இவனுக்கும் அறிவு இருக்கும், உலக ஞானம் இருக்கும், புரியுதா? அந்த தொழில் எப்படி செய்யணுங்கிற ஒரு அறிவு ஞானம்லாம் இருக்கும். நான் செஞ்சிருவேன், எனக்கு இதெல்லாம் கைவந்த கலை, நான் 5 வருஷத்துக்குள்ள நான் எப்படி வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. முழு பலத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் அல்டிமேட்டாக கர்த்தர் தான் அவனுக்கு பலனாக இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு பலனாக இருக்க முடியும். தாவீதே அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறான், புரியுதா? அப்போ நம்மளாம் ஏமாத்திரம். ராஜாவாக இருந்த தாவீதே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். எனக்கு பலம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எதனாலும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிற மனுஷன் கூட ஒரு காலகட்டத்தில் பலவீனத்தில் தள்ளப்படுகிறான். பலனை இழந்து போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பலனை இழந்து போயிடும். நம்ம பலனை இழந்து போகும்போது நம்ம ஒரு காரியத்தை எப்படி செய்யறதுன்னு திகைச்சு போய் நிற்போம், புரியுதா? அப்போ தான் கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். நமக்கு இருக்கிற பலனை வச்சு நம்ம எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பலனை வச்சு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு சாக்கியம் இருக்குது, பலனை கர்த்தர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு அவரே பலனாக இருக்கிறார், உங்களுக்கு பலனை கொடுக்க முடியும். அவர்கிட்ட பலன் இல்லைன்னா அவர் நமக்கு கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட அளவிட முடியாத அளவுக்கு பலன் இருக்கு. அவருடைய ஸ்ட்ரென்த்தை கணக்கு போடவே முடியாது, அவருடைய வல்லமையை கணக்கு போடவே முடியாது. அவ்வளோ வல்லமை அவர்கிட்ட இருக்குது. அவர் மாத்திரம்தான் உங்களை பலப்படுத்த முடியும். வேறு எதுவும் இந்த உலகத்தில் உங்களை பலப்படுத்த முடியாது. நீங்கள் திகைச்சு போய் நிற்கும் போதெல்லாம் உங்கள் ஸ்ட்ரென்த்து அவ்வளோதாங்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் திகைச்சு போய் நிற்கிறீங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னால் முடிஞ்ச மட்டும் பார்த்துட்டேன், என்னால் ஆணை மட்டும் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அதான் நம்ம லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து அவ்வளோதான். அதுக்கு மேலே கர்த்தருடைய பலனை வச்சு தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும், நம்ம வாழ்க்கையை தள்ளிட்டு போக முடியும். அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பலனை நம்ம தேடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு அந்த பலன் உண்டு, சாகிற வரைக்கும் நமக்கு அந்த பலன் உண்டு. ஆமாம், நமக்கு எவ்வளோ பலன் தேவையோ அவ்வளோ பலனை கர்த்தர் நம்ம கொடுத்துருவார். நீங்கள் வீக் ஆனாலும் சோர்ந்து போனாலும், எவ்வளோ வீக் ஆனாலும், எவ்வளோ நீங்கள் வீக் ஆகிருக்கீங்களோ, எவ்வளோ சோர்ந்து போயிருக்கீங்களோ, எவ்வளோ பலனை இழந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதான் விசேஷம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதான் விசேஷம். நான் கடந்த நாட்களில் நான் நல்லா உணர முடிஞ்சுது. நான் பலவீனப்பட்ட நேரமெல்லாம் என்ன அவர் உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்துவார். அடிக்கடி பார்த்துருக்கிறேன். எஸ்பெஷலி நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி மாறி மாறி, ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் ஒரு எக்ஸ்ட்ரா அதை வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்மளை ஒரு பலப்படுத்துவார். நம்ம வீக் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க, என்னால் முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லாதீங்க. அதுக்கு மேலே கர்த்தர் செயல்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் கூப்பிடுங்க, அவர் செயல்படுவார் உங்களுக்காக. ஒரு மனுஷன் நீங்களாம் எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் செய்து முடிக்கவே முடியாது. ஆமாம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியணும்னா கர்த்தருடைய பலன் உங்களுக்கு வேணும். அப்படி நீங்கள் செஞ்சிடலாம். உங்களால் செய்ய முடியாதெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் விட்டுருங்க. நம்ம விட மாட்டேங்கிறோம், சோர்ந்து போய் படுத்துடுறோம், இல்லை மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், புரியுதா? ஆமாம், பட் அந்த காரியத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, உன்னால் தூக்க முடியல, ஏன் தூக்கிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட கொடு. ஸ்டேஷன்லேருந்து வர்றோம், ட்ரெயினில் இறங்கி வர்றோம், நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்கோம், நம்மளால் கொண்டு போக முடியாது. என்ன செய்யணும்? ஒரு போர்ட்டர், அவருக்கு அதான் வேலை, வர்றாரு, நம்ம லக்கேஜஸ்லாம் தூக்கிக்கிட்டு அவர் வர்றாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பாரதம் என் மேலே வைத்து விடு. நம்ம கேட்க மாட்டோம், நம்மளே தூக்கிட்டு போவோம். நான் தான் தூக்குவேன். ஒரு கடைசியில் விழுந்து குப்புரடிக்க விழுந்து எந்திரிக்க முடியாமல் கிடப்போம். நம்ம அவருடைய பலன் நமக்கு வேணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை புரியாதனால தான் நமக்கு நிறையா கஷ்டங்கள் நமக்கு வந்துடுது. ஆமாம், எப்போ உங்களால் முடியலையோ, எப்போ உங்களுக்கு திகைக்குதோ, எப்போ உங்களுக்கு இழைக்குதோ, எப்போ உங்களுக்கு முடியலையோ, அப்போ அவர் உங்களை பலப்படுத்துவார்.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சில காரியங்கள், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதா? அவர் உங்களை பலப்படுத்துகிறவர், அவர் உங்களை பாதுகாத்து கொள்கிறவர். இந்த 2 காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம முதலாவது பைபிள் படித்த ஆலோசனைகளை நான் உங்களோட பேசுகிறேன். நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இது யார் சொல்லியிருக்கா? பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வசனம். 2 தீமோத்தேயு 2:1. சரியா? 2 தீமோத்தேயு 2:1 என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. தீமோத்தேயு பவுலுக்கு உடன் ஊழியர். ரொம்ப சின்ன வயசு, வாலிப பிராயம். மேபி ஒரு 25-30 அந்த ரேஞ்சில் அவர் இருக்கலாம். ஒரு வாலிபனாக தான் பவுலுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஊழியம் பண்ணார். ஆனால் தீமோத்தேயுக்கு சில வீக்னஸஸ் உண்டு. ஸ்டமக்கில் சில ப்ராப்ளம் உண்டு அவருக்கு. சரியா? தீமோத்தேயுக்கு உண்டு. ஏற்கனவே ஒரு இடத்துல பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, ஆகாரத்தோடு நீ கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் அடிக்கடி நீ கொஞ்சம் கிரேப் ஜூஸ் குடி, உனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு பவுல். இப்போ என்ன சொல்கிறாரு இந்த அதிகாரத்தில்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2 தீமோத்தேயு 2:1. பவுல் ஏன் அப்படி சொல்ல முடியுது தெரியுமா? பவுலுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் அது ஒரு முள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எந்த பலவீனம் என்று அவர் சொல்லவில்லை, எழுதவும் இல்லை. எந்த வேத பண்டிதர்களும் அதை கண்டுபிடிக்க முடியலை, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டதுங்கிறார். அந்த முள் அப்போ அவருக்கு ஒரு வேதனையான காரியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு பலவீனம், ஒரு வேதனை, தொடர்ந்து ஒரு பலவீனம், தொடர்ந்து ஒரு வேதனை பவுலுக்கு இருந்து வந்தது. அப்போ அவர் 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு பவுல். இந்த பலவீனத்தை, இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கி போடும் சொல்லி 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு. 3 தடவை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்குறாரு, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். எப்படி? உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். இது 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9 என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே கடந்து வரும். அவருடைய பலம் உங்கள் மேலே பூரணமாய் விளங்கும். சரியா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுலுக்கு சொன்ன அதே பதில் தான் கர்த்தர் நமக்கும் கொடுக்குறாரு. ஓம் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே தங்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் பலவீனப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை பலவீனப்படவே விட மாட்டார். உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சாலும், நீங்கள் வீக் ஆனாலும், உங்கள் பலன் குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கர்த்தர் உடனே அவருடைய வல்லமையை உங்கள் மேலே ஊற்றி உங்களை பலப்படுத்துவார். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். சுருக்கமாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். சரியா? அவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கிருபையை ஊற்றுங்கப்பா, உங்கள் கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க. உடனே அவர் செயல்படுவார், உடனே அவர் ஆக்ட் பண்ணுவார். சும்மா இருக்க மாட்டார். நீ கிருபையை கேட்டு அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நீ கேட்கணும், அதான் முக்கியம். நீ கேட்கணும். கிருபையை ஊற்றுங்க. அவருடைய கிருபையை ஊற்றும் பொழுது உங்கள் பலவீனங்கள் மாறும். அவருடைய வல்லமை உங்கள் மேலே கடந்து வரும். அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் அந்த பலவீனத்தை நீங்கள் உணரவே முடியாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு போயிடும். புரியுதா? இது ரொம்ப சிம்பிள் ஒரு ப்ரொசீஜர். இதை நம்ம செஞ்சு பார்க்கணும். நம்ம ஓம் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்குங்கிறார். ஏன் கவலைப்படணும்? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் பலவீனத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதுக்காகத்தானே அவர் சிலுவையில் மரித்தார். உங்களுக்காகத்தானே அவர் சிலுவையில் மரித்தார். அவர் உங்களை பலப்படுத்த மாட்டாரா? கேளுங்க, அவ்வளோதான். நீங்கள் பலவீனப்படும் பொழுது, சிக்பெட்டில் இருந்தாலும், அசதியாக இருந்தாலும், கிருபையை ஊற்றுங்கப்பா.
திமோத்தேயை கொடுத்தீங்கல்ல, பவுலுக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கு உங்கள் கிருபையை ஊற்றுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா கேளுங்க, செய்வேன். நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நான் அடிக்கடி பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடியாது. நான் சும்மா ஒரு தேரி பைபிளில் படிச்சுட்டு அப்படி உங்களுக்கு சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க, புரியுதா? ஆமாம், ப்ராக்டிஸில் பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும். நிச்சயமாக பலப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதை உடனே கேளுங்க, உடனே ஜெபத்துக்கு போங்க. அதுக்கடுத்தது ஃபஸ்ட் பாயிண்ட்டு கிருபை. அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். உங்கள் பலவீன நேரங்களில் அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். இருக்கலாம், சர்ச்சுக்கு போக முடியல, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அவன் உடனே கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கிருபையை கேளுங்க, பலப்படுத்துவார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறீங்களா, ஒருத்தர் ரொம்ப சோர்வாக டல்லாக வருவான், இன்னொரு பிளேயர் ரொம்ப உற்சாகமாக பேட்டில் அடித்து ரன்ஸ்லாம் அடித்து ரொம்ப உற்சாகமாக ரன்ஸ் அடிப்பான் கிரிக்கெட்டில். இன்னொரு பிளேயர் ரொம்ப சோர்வாக டல்லாக வருவான். உடனே அவர் வருவார், ஏன் டல்லாக இருக்க, பூஸ்ட் குடி, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிமா, புரியுதா? உடனே அவன் குடிப்பான், இந்த டல்லாக வந்தானே அவன் குடிப்பான். அவன் குடித்த உடனே அவனும் உற்சாகமாகி உடனே நிறையா ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான், புரியுதா? ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஆமாம், நமக்கு சீக்ரெட் தெரியும், பூஸ்ட் கிடையாது சீக்ரெட்டு. ஜீசஸ், ஹீ இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், ஹீ இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அவர் தான் பலன், அவர் தான் பலன். அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு பலன் இருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அதான் சீக்ரெட்டு. கிருபை, அவருடைய கிருபை. ரெண்டாவது, யோபு சொன்ன ஒரு வசனத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏன்னா நான் முதல் பாயிண்ட்டும் வசனத்தை தான் எடுத்து வச்சேன், பார்த்தீங்களா? ஆமாம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. முதல் பாயிண்ட் அப்படி தான் எடுத்திருக்கேன், வசனத்தையே டாப்பிக்காக வச்சுருக்கேன். ரெண்டாவது பாருங்கள், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். புரியுதா? நான் சொன்னது புரியுதா? அவருடைய வாயின் வார்த்தைகளை, தேவனுடைய வாயின் வார்த்தைகளை, பைபிளில் இருக்குல்ல, அதான் தேவனுடைய வார்த்தைகள். பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள், அது நம்புறீங்கல்ல? ஆமாம், எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். அவருடைய, யோபு சொல்றாரு, அவருடைய தேவனுடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு அவருடைய வார்த்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்தும், அவருடைய வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்தும், அது முக்கியம் எனக்கு. அதை எனக்கு ரொம்ப அதிகமாக நான் காத்துக்கொண்டேன். அவருடைய வார்த்தைகள் எனக்கு முக்கியம். உணவு ரெண்டாவது தான், சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டாவது தான். நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பாட்டுனால மட்டும் நம்ம பலன் வந்துடும் அப்படின்னு. நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க, ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு போனீங்கன்னா எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நிறையா ப்ரோட்டீனுக்கு ஒரு பாட்டில் எழுதி கொடுப்பாங்க, கால்சியத்துக்கு ஒரு பாட்டில் அப்படி எழுதி கொடுப்பாங்க, சில மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு மொத்தத்தில் ஒரு 2500 ரூபாய்க்கு பில்லு வந்துடும். கரெக்டாக வேறு சாப்பிட்ணும்பாங்க. நீங்களும் அதை கவனமாக செய்வீங்க, காலையிலையும் மத்தியானமும் ராத்திரியும் கரெக்டாக செய்வீங்க, அதெல்லாம் புரியுதா? ஆமாம், வேறு என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுவீங்க, அதெல்லாம் கரெக்டாக செய்வீங்க. ஆனால் இங்கே நம்ம சொல்கிறத மட்டும்தான் விட்டுருவீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறது? அவருடைய வாயின் வார்த்தைகள் நாம் அன்றாடம் சாப்பிடுகிற உணவை விட முக்கியம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், காலையில் பைபிள் நிறைய படிக்காமல் நம்ம சாப்பிடவே கூடாது. சாப்பாடு ரெண்டாவது தான். நல்லா சாப்பிடுமா, வீக்காக இருக்கிய அப்படிம்பாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? நல்லா சாப்பிடு, என்ன சாப்பாடு நல்லா சாப்பிடு, நல்லா ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானம்மா சொல்லுவாங்க. சாப்பிடு, நல்லா சாப்பிடுங்க, ஒன்றுமே சாப்பிட மாட்டோம் போல அப்படிம்பாங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், வசனங்கள் நிறையா படிச்சிங்களா, பைபிள் படிச்சிங்களா? ஏம்மா கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஆத்மாவில் சோர்ந்து போயிருக்கீங்க, ரொம்ப வீக்காக காணப்படுறீங்க, பைபிள் சரியாக வாசிக்கலையா அப்படின்னு நான் கேட்பேன்.
புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பைபிள் வாசிக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, பைபிள் வாசிக்கிறது தான் நமக்கு உணவை விட இம்பார்ட்டண்ட். உணவு முக்கியம் இல்லைன்னு சொல்ல, உணவு முக்கியம். ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யோபு 23:12. யோபு 23:12. அவருடைய வார்த்தைகள் உன்னை அணுதினமும் பலப்படுத்தும். என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய காரியம் அதான். எப்பெல்லாம் எனக்கு சோர்வுகள் வருதோ, இல்லை சிக்காக இருக்கணும், அந்த நேரமெல்லாம் நான் அதிகமாக பைபிள் படிப்பேன். எத்தனையோ நேரம் இரவு நேரங்களில் நான் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் அது 4 தடவை நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் முன்னாடியே. 4 முறை நான் வந்து அன்கான்ஷியஸாக படுத்திருக்கேன். நான் உணர்வுகளே இல்லாமல் 6 மணி நேரத்துக்கு மேலே நான் பெட்டில் படுத்தே இருப்பேன், அன்கான்ஷியஸாக, எந்த உணர்வுகளும் இல்லாதபடி. என் மனைவியும் என் பையனும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. நான் கண்ணு முழிச்சு பார்க்குற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. 6 மணி நேரம் கழித்து மெதுவாக நான் கண்ணை முழிச்சு பார்ப்பேன். உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னையே நான் திடப்படுத்தி கொண்டு மெதுவாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறமா நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வரும். இதே போல் 4 தடவை எனக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காட் எனக்கு சொன்னார், உனக்கு அந்த மாதிரி வரும்போதெல்லாம், அந்த மாதிரி ஒரு அன்கான்ஷியஸாக நீ பெட்டில் படுக்கிற நேரங்களில் உனக்கு அந்த 6 மணி நேரம் எவ்வளோ நேரம் நீ படுத்திருக்கிற எந்த உணர்வுகளும் இல்லாமல், அதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா வேதத்தை படினார். வேதத்தை படி. அப்புறம் என்ன செய்வேன் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ராத்திரியில் 12 மணியோ 1 மணியோ அதெல்லாம் தெரியாது, 2 மணியோ 3 மணியோ, எப்போ எந்திரிக்கிறேனோ உடனே பைபிள் பக்கத்தில் வச்சுருப்பேன், லைட்டை போடுவேன், டக்குன்னு வேதத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே, எனக்கு அந்த சிம்டம்ஸ், அந்த அடையாளங்கள் தெரிஞ்சாலே உடனே பைபிள் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். எவ்வளோ நேரம் படிப்பேன்? எனக்கு நார்மலுக்கு வர்ற வரைக்கும், எனக்கு ஸ்ட்ரென்த்து வர்ற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 1 ஹவரில் அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்து நமக்கு வந்துடும், இந்த எனர்ஜி வந்துடும், உற்சாகம் வந்துடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தூக்கம் வரும்போது படுத்துருவேன் அப்படின்னு. புரியுதா? அதுக்கப்புறம் அது அந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது. காரணம் வேதம். எப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க எந்த உடனே படிக்க ஆரம்பிச்சுங்க, அதான் மருந்து நமக்கு. உடனே டிலே பண்ணாதீங்க. எந்திரிச்சு உடனே நீங்கள் டக்குன்னு விறுவிறுன்னு வாசிக்க ஆரம்பிச்சுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க, டில் யூ கெட் ஆல் ரைட். புரியுதா? ஆமாம், உங்களுக்கு ஒரு பலன் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக பார்ப்பீங்க. அது ஃபுட்டு மட்டும் இல்லை, மெடிசனும் இருக்குது அதில். பைபிள் வேர்ட்ஸில் என்ன இருக்குது? உணவு மட்டும் இல்லை, மாத்திரை மருந்து டானிக்கு எல்லாமே உள்ளே இருக்குது, எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் அது போய் உள்ளே போய் ஒர்க் பண்ணும், வேலை செய்யும். கவலைப்பட வேண்டாம். நல்லா கம்ஃபர்டபுளானவொன்னே தூங்கிடுங்க, மறுபடியும் தூங்கிடுங்க, நல்லா தூக்கம் வரும். வாயின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், அதை தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறது தான் உட்கொள்கிறது. வாசிக்கிறது மட்டும் உட்கொள்கிறது ஆகாது, தியானிக்கணும், வசனங்களை தியானிக்கணும். இது என்ன இன்றைக்கி நம்ம தியானம், அவர் நமக்கு பலனும் கேடகமுமாக இருக்கிறார், அதை நம்ம தியானிக்கணும். அதை நம்ம தியானிக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக போய் நீங்கள் வீட்டில் போய் அதை தியானம் பண்ணுங்கள், சரியா? ஆமாம். தியானம் பண்ணுவது முக்கியம், வேதத்தை தியானிப்பது முக்கியம். சாப்பிட்றது, உணவு அப்படி இருந்தால் போதுமா? பிளேட்டில் வச்சுருக்காங்க, சாப்பிடணும்ல, எடுத்து சாப்பிடணும்ல, அதான் தியானிக்கிறது. பைபிளில் வசனங்கள்லாம் இருக்குது தான் செய்யுது, நம்ம படிக்கணும், நம்ம தியானிக்கணும், அதை உட்கொள்றதான். உட்கொள்ளும் பொழுது, தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பலன். அதான் பாயிண்ட். எப்படி உணவை உட்கொள்கிறோமோ அதான் தியானிக்கிறது, வார்த்தைகளை தியானிக்கிறது. தியானிக்க தியானிக்க நம்ம ஆத்மாவுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு 3வது காரியம், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பலப்படுவீங்க. ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அது ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் உண்டாகும்.
இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஒலிவ மலைக்கு போனார், கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போனார் இல்லையா? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போனார். அப்போ மத்தேயு அவர் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறாரு 26:38. மத்தேயு 26:38 மத்தேயு எப்படி எழுதியிருக்காருன்னா, இயேசு சொல்கிறாராம் சீஷர்கள்ட்ட, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மத்தேயு 26:38. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவ்வளவு துக்கம், அவ்வளவு வேதனை இயேசுவுக்கு தாங்க முடியல. அவர் நரம்புகள்லாம் ஒட்டஞ்சி ரத்தம் வியர்வை துளிகளாக சிந்தியதுன்னு நம்ம வாசிக்கிறோம். நரம்புகள்லாம் ஒட்டஞ்சி நமக்குலாம் வேர்க்குது இல்லை, அது மாதிரி ரத்தம் வெளியே சிந்தியது. அந்த அளவுக்கு ஒரு வியாகுலத்தோட வேதனையோட துக்கத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இதான் மத்தேயு எழுதின காரியம். லூக்கா என்ன எழுதியிருக்காரு பாருங்க. லூக்கா என்ன